ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பேச போகிறேன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு கேமராவில் வந்துட்டு ஒரு இன்செக்யூரிட்டியை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஆன விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுகிறத வந்துட்டு நிறைய பேருக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு இந்த நான் பேசுகிற விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு என்னென்னா கேமரா முன்னாடி இந்த ஃபேஸை காட்டுறதுக்கே வந்துட்டு கூச்சமாக இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோ அவங்க அவங்க ஃபோட்டோ வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் தான். ஏன்னா எனக்கும் அப்படி வந்து இருந்திருக்கு. நான் வந்துட்டு முதல்ல எப்படின்னா, இப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை வந்து வீடியோ எடுக்க சொல்லும்போதெல்லாம் எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். நானே வந்துட்டு நிறைய வாட்டி அவங்க வீடியோ என்ன எடுக்கிறான்னா, நான் வந்து சிரிச்சிருவேன். எனக்கு வந்து சிரிப்பு வரும். ஓகேவா? வந்து நிறையா வாட்டி சொல்லுவான் வந்து, "சிரிக்காதடா, ஒழுங்கா வந்துட்டு இரு." அ அதாவது ஒரு மாதிரி வந்துட்டு கரெக்டாக சொல்லுவான். திட்டுவானா, திட்டுறதுன்னு எடுத்துக்க முடியாது. "ஓகே, சிரிக்காத. ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா கரெக்டாக வந்துட்டு இரு. இல்லை ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்யு." அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு வந்து கைட் மாதிரி ஒன்று பண்ணுவான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வந்து இன்செக்யூரிட்டி வந்து அப்போனா அந்த இன்செக்யூரிட்டின்ற வார்த்தை வந்துட்டு எனக்கு வந்து புரியாது. ஓகேவா? ஆனால் போக போக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள வந்து ஒரு பிக் வந்து எடுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ ரேண்டமா ஒருத்தவங்ககிட்ட குடுக்குறீங்க. ரேண்டமா ஒருத்தவங்க வந்து உங்கள வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. பட் வந்து உங்களுக்கு அந்த நிமிஷம் வந்து புடிக்கல அந்த ஃபோட்டோ. சரிங்களா? ஆனா அந்த ஃபோட்டோ வந்து நீங்க உங்க கேலரில இருக்கு. பட் ஆனா நீங்க பார்க்கல. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்காம வந்து விட்டுட்டீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, உங்க ஃபோட்டோ வந்து இன்னொருத்தவங்க பார்த்துருக்காங்க. அத பார்த்துட்டு, "இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கே! யார் எடுத்தா? சூப்பரா தானே இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அந்த டைம் வந்து நீங்க அப்ப ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆ சும்மா எதார்த்தமா உங்ககிட்ட சொல்லுவீங்க. இது வந்து ஆமா எப்பவோ எடுத்த ஃபோட்டோ இது வந்துட்டு, அத நானே பெருசா கண்டுக்கல. இது நல்லாவா இருக்கு?" அப்படின்னு கேட்பீங்க. ஸோ, இதில தான் ஒரு விஷயமே இருக்கு. என்னன்னா, நம்ம வந்துட்டு நம்மள இன்னொருத்தவங்க எடுக்குறாங்கன்னா, அந்த ஃபோட்டோ நமக்கு அன்னைக்கு நல்லா இருந்திருக்காது. ஆனா, ஒருத்தவங்க திடீர்னு நோட்டீஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, அப்ப அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்றது அர்த்தம். ஸோ, அப்பன்னா உங்களுக்கு உங்க ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப அழகாவும், ரொம்ப சூப்பராவும் தெரியலன்னா, இன்னொருத்தவங்க கண்ணுக்கு அது வந்து அழகா, சூப்பரா வந்து தெரிஞ்சிருக்கு. அது அன்னைக்கு அந்த ஃபோட்டோ வந்து அழகா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு இன்னொருத்தவங்க அத நோட்டீஸ் பண்ணி பார்த்து சொல்லும்போது தான் தெரியும், அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு வந்து அது அழகா இருந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு. ஸோ, அப்ப அவங்க திடீர்னு ரெகக்னைஸ் பண்ணி சொல்லும்போது, உங்களுக்கு அறியாம உங்க மேல வந்து ஓகே, அப்ப இந்த ஃபோட்டோ நல்லா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். ஸோ, அந்த செல்ஃப் லவ் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வர வரைக்கும் பரவாயில்லையே, அப்ப நமக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கே வர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வந்து. ஸோ, நம்ம வந்து அது இன்செக்யூரிட்டியா பார்க்கணும்னு ஒரு அவசியமே இல்ல. ஸோ, கேமரால நம்ம ஃபேஸ் காட்டிங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலா வந்துட்டு. யாருக்குமே நல்லா இல்லாமலாம் இருக்காது. எல்லாருக்குமே அவங்கவங்க ஃபேஸ் வந்து அவங்கவங்களுக்கு அழகா தான் இருக்கும். யார் அது நின்றாலுமே அது ஃபோட்டோல வந்துட்டு. அதுவே வந்துட்டு ஒரு கட்டத்தில வந்துட்டு, உங்க ஃபேஸ நீங்க செல்ஃபில பார்க்கும்போது, உங்கள அறியாமயே உங்களுக்கு ஒரு செல்ஃப் லவ் வர ஆரம்பிச்சுரும். பரவாயில்லையே நம்ம ஃபேஸ் நமக்கு அழகா தானே இருக்கு அப்படின்ற விஷயம் வந்துட்டு. அப்புறம் நீங்க வந்து நார்மலா வந்துட்டு ஃபோட்டோ வந்து எடுக்க குடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. எனக்கு ஃபோட்டோ எடு, எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஒரு இன்செக்யூரிட்டி உங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சுரும். ஆனா அது கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும் சில பேருக்கு. சில பேர் வந்து பார்த்தோன்னே நினச்சுப்பாங்க, ஓகே அழகா அழகா இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிரும் முதல்ல வந்துட்டு. சில பேருக்கு வந்து ஒரு இன்செக்யூரா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ! நம்ம ஃபேஸ் வந்து இப்படி இல்லையே, அழகா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்றதுலாம் இல்ல. ஒன்ஸ் உங்களுக்கு அது புடிச்சு போச்சு அப்படின்னு உங்க ஃபோட்டோ வந்துட்டு, நீங்களே வந்து உங்கள வந்து செல்ஃப்ல வந்து அதிகமா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ நான் வந்து என்ன சொல்றது, கிரிஞ்சுத்தனமா ரீல்ஸ் போடுறேனோ, இல்ல ரேண்டம் ஸ்டஃப்ஸ் ஏதோ நான் வந்து ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அத வந்துட்டு நான் எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியா நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஸ்டன்ட்டா நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ, அதுதான் எனக்கு முக்கியமே வந்துட்டு. ஸோ, நான் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா என்னால வீடியோவே போட முடியாது. ஸோ, இப்போ என்கிட்ட கூட வந்து பெரிய பட்ஜெட் ஃபோன்லாம் இல்ல. நார்மல் ஃபோன் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதே மாரி என்கிட்ட பின்னாடி பேக்ரவுண்ட்ல பெரிய செட்டப்பும் கிடையாது. அதே மாரி ஏதோ முன்னாடி எனக்கு ஆப்போசிட்ல ஒரு லைட்டு எனக்கு தெரிஞ்சா போதும். என் ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். அப்படின்றத வச்சு தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ, நான் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தேன்னா என்னால வந்து வீடியோவ எடுத்து வந்து போட முடியாது. இப்போ நான் முதல்ல ஒரு வீடியோ போடுறேன். என் வீடியோ வந்து கிளிக் ஆகல. ஒரு வைரலா போல அப்படின்றதுக்காக நான் வந்து குயிட்லாம் அப்படி பண்ணிட முடியாது. ஸோ, நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்ட்டா நான் போட்டுக்கிட்டே இருக்கணும். 1 வீடியோ, 2 வீடியோ சொல்லிட்டு ஒரு 30 வீடியோ 30 நாளைக்குனா 30 வீடியோ.
அப்படி ஒரு 100 டேஸ்க்குன்னா 100 டேஸ் வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ட்டாக வந்துட்டு நான் வீடியோ வந்து மேக் பண்ணி நான் போட்டுட்ருக்கணும். ஏதோ ஒரு வீடியோ எதை பற்றி வேணாலும் பேசலாம். அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். அது வந்து போட போட வந்துட்டு அதான் ஒரு கட்டத்தில வந்துட்டு அது வந்து அல்காரிதம் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஏதோ ஒண்ணு இந்த வீடியோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே புஷ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம குவிட் பண்ணுறது தான் எல்லாரோட தப்பே. இப்போ யார் கன்டென்ட் கிரியேட்டர் வந்து ஆரம்பிச்சாலும், இல்ல என்ன என்ன மாரி ஸ்டஃப்ஸ் வந்து அவங்களுக்கு புடிச்ச புடிச்ச விஷயத்த ஒரு அ இந்த மாரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணாலும், அது வந்து முதல்ல குயிட் பண்ணிடாதீங்க. போடுங்க. அதாவது அ ஒரு 2, 3 வீடியோ போல, ஒரு 10 வீடியோ போல, 15 வீடியோ போல, அந்த மாரி போகல. என்னடா இது வியூஸே வரமாட்டேங்குது அப்படின்ற விஷயத்த வந்து குயிட் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க வந்து போட்டுக்கிட்டே இருங்க. ஒன் டே வந்துட்டு அது வந்து கிளிக் ஆகும். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நான் இருக்கிறேன். இப்போ நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ என் வீடியோ வந்துட்டு வியூஸ் வந்து அதிகமா போகாது. ஓகேங்களா? வியூஸ் போகாது, லைக்ஸ் வராது, ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டாங்க, ஷேர்ஸ் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? பட் ஆனா நான் வந்து வீடியோ வந்து போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து புடிச்சிருக்கு. நான் அது வந்து புடிச்சு பண்றேன். ஓகேங்களா? அதனால அந்த வீடியோ பண்ணி போட்டுட்டுருக்கேன். மேபி ஒன் டே வந்து கிளிக் ஆகும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சப்போஸ் கிளிக் ஆகலனாலும் பிரச்சனை இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்டுருப்பேன். இட் மே ஹேப்பன்ஸ் ஆர் இட் டசன்ட் ஹேப்பன்ட். ஸோ அது அது நடக்குதோ அது இல்லையோ அது எனக்கு அந்த ரிசல்ட் எனக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதை நான் வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் தான் விஷயமே. ஸோ எனக்கு லைக்ஸ் வருது, எனக்கு லைக்ஸ் வரல அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோன்னா நான் தினம் தினம் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு கிளிக் ஆனாலும் ஓகே தான். ஸோ இந்த இந்த உலகத்துல வந்துட்டு எல்லாருமே அழகு தான். அழகு இல்லாம வந்து யாருமே கிடையாது வந்துட்டு. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இந்த உலகத்துல எல்லாருமே அழகு தான் வந்துட்டு. ஸோ, அது தனக்கு தானே வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்து பண்ணிக்கிறாங்க. ஐயோ! நம்ப அழகு இல்ல. நம்ம நம்ம வந்து இவன் தான் அழகா இருக்கான். நம்ம தான் அழகு இல்லாம இருக்கோம் அப்படின்றதுனால எல்லாருமே எல்லாரும் அழகு தான். ஆ அந்த ஒரு ஃபோட்டோவோட ஃப்ரேம்ல வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்ட பார்ப்போம். இந்த இந்த ஃபோட்டோல வந்துட்டு இவன் நம்ம ஃப்ரெண்ட் இவ்வளோ அழகா இருக்கானே! இப்போ ரேண்டமா அதே இடத்த வச்சு நம்ம எடுப்போம். ஆனா, நமக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தா வந்து அழகா இருக்காது. பட் அது நேச்சுரல் தான். ஓகேங்களா? ஆனா, நம்ம ஃபோட்டோ வந்து இன்னொருத்தவங்க பார்த்தா அது வந்து அது அழகா தான் தெரியும். ஸோ, அது வந்து நம்ம வந்து இன்செக்யூரிட்டி பண்ணிக்க தேவையில்ல. ஓகே நம்ம ஃபோட்டோ இந்த ஃப்ரேம்ல அழகா இல்ல. அவனுக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம்ல வந்து அழகா இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் அழகு தான் வந்துட்டு ஃபோட்டோ. ஸோ, நம்ப வந்து வொரி பண்ணிக்க வேணாம். ஓகே. நம்ம அழகு தான். சிம்பிள். அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும். நம்ப அழகு தான். நமக்கு நம்ம அழகு தான். சிம்பிள். ஸோ, நம்மள நம்ம செல்ஃப் லவ் வந்து பண்ணிக்கிட்டாலே போதும். இன்னொருத்தவங்க நம்மள ரசிக்கல அப்படின்றத விட, நம்மள ரசிப்போம். அட்லீஸ்ட் வந்து நீங்க எடுக்கிற ஃபோட்டோ வந்துட்டு ஒரு 10 பேருக்கு பிடிக்கல, ஒரு 2 பேருக்கு பிடிச்சிருக்குனாலே அதுவே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் தான். ஓகேங்களா? அந்த 10 பேருக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 2 பேருக்கு இல்ல உங்களுக்கு பிடிச்சாலே அது ஓகே தான்.